நாம் தமிழர் சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் பெற்றாலுமே அண்மை காலங்களாக வந்து கொஞ்சம் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரியான பேச்சும் போயிட்டு இருக்கு. இப்போ 8% வாக்கு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். அது அந்த அளவுக்கு வந்திருக்கிறது சிறப்பானது தான். ஆனால் இன்னுமே நிறையா வந்து வாக்கு வாங்கியிருக்க முடியும். இன்னும் சீமான் வந்து ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டார்ன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து அதை கண்டு அச்சப்படுறவரா கடந்த கால அரசியல்கள் நிகழ்வுகள். யார் ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டாலும் அது கல்யாண சுந்தரம் ஆகட்டும், இல்லை வந்து காளியம்மாள் ஆகட்டும், செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் அச்சம் கொண்டவராக தான் தெரிகிறார். சீமான் வந்து இன்னைக்கு 8% வளர்ச்சி காரணமாக அவர் தான். 16% ஆகாமல் போனதுக்கு காரணமாக அவர் தான். அந்த சின்ன தம்பி இருக்கான விஜய், அந்த தம்பி என்ன பேசுவான், என்ன எழுதுவான், என்ன கொள்கையை சொல்ல போறான் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த தம்பி மட்டும் இவருக்கு வரணும், வந்து கூட்டணி வச்சுக்கணும். என்ன தெரியும் விஜய் பத்தி இவருக்கு? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம அவரும் இவரும் சேர்ந்து என்னமோ முதலமைச்சர் ஆகிற மாதிரியாவும், இவர் முதல்வராகவும் அவர் துணை முதலமைச்சராகவும் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை. விஜய்க்கு எவ்வளவு ஒரு வாக்கு வரும்னே தெரியாது. நீங்க 2 பேர் சேர்ந்தாலுமே வந்து குறைஞ்சது 15 தாண்ட மாட்டேங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா கொள்கை கோத்திரம் ஒரு கத்திரிக்காய் என்னன்னே தெரியாது. அவர் வந்து தம்பி வா, தம்பி கூட நான் கூட்டணி வைக்க தயாரு. என்னங்க இது கூட எல்லாம் ஒரு காமெடியா இருக்குங்க. உண்மைக்கு அவரோட போக்கு. ஈழப்படுகொலை நடந்துட்டு இருக்கும் போது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினவர். இதே விஜய் எதிர்த்து அவர் முன்னாடி பேசியிருக்கிறாரு. இப்ப வந்து விஜய் நல்லவர் ஆயிட்டாரா? சீமான் அரசியல்ல தெளிவு பெறல. சீமான் வந்து அரசியல்ல தெளிவு பெற்றிருந்தா நமக்கு முதன்மையான எதிரி இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ வந்து உனக்கு 2 மாநிலம் இருக்கு, உனக்கு இங்க என்ன வேலை? இங்க வந்து தெலுங்கு அதிக சேட்டை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தெலுங்கர் ஆளக்கூடாது அப்படின்னு பேசி அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருந்தால், போன தேர்தலே நீங்க வந்து அதை பத்தி யோசிச்சிருந்தால், கண்டிப்பா இந்த சீமான் அவர்கள் யோசிச்சிருந்தாலே வந்து திமுக ஆட்சி வந்திருக்காது. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லிக்கிறது, அடுத்தடுத்து தெலுங்கர் ஆட்சிக்கு வர்றதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார் என்றால் 2026ல இவரோட பயணமே வந்து கேள்விக்குறியாயிடும். உண்மையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்னா இவரோட கட்சிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரே நல்ல முடிவு எதுவா இருக்கும் அப்படின்னா இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான். நாம் தமிழர் வந்து அதிமுக கூட சேரும் போது நேரடியா ஆட்சி தான். அது வந்து அவ்வளவுதான், டிக்ளேர். வேற இதே கிடையாது. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கந்தசாமி அதியமான் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நாம் தமிழர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அண்மை காலங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் மீது பல்வேறு பழி சொல்கள் இது மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் பெற்றாலுமே அண்மை காலங்களாக வந்து கொஞ்சம் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரியான பேச்சும் போயிட்டு இருக்கு. வர 2026 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நாம் தமிழர் கட்சி குறிப்பாக சீமானவர்கள் எடுக்கணும், என்ன மாதிரியான முடிவுகளும் உள்ள வந்து என்னென்ன மாதிரியான கல விஷயங்களும் செஞ்சால் இங்கே வந்து 2026 நாம் தமிழர் ஒரு சேஃப் ஜோனில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி கருதுறேன் அப்படின்னா, இப்போ 8% வாக்கு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அது அந்த அளவுக்கு வந்திருக்கிறது சிறப்பானது தான். ஆனால் ஒரு இன்னுமே நிறையா வந்து வாக்கு வாங்கியிருக்க முடியும். ஒரு கட்சி ரீதியான ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்து மற்ற கட்சிகள்லாம் பார்த்தாது ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்து வலிமைப்படுத்தி அண்ணா வந்து தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லிட்டு பல தலைவர்களை உருவாக்குனவராக வந்து அண்ணாவை சொல்லுவாங்க. ஆனால் இவர் அண்ணன் சீமான் வந்து ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டார்ன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து அதை கண்டு அச்சப்படுறவரா கடந்த கால அரசியல்கள் நிகழ்வுகள் பார்க்கும்போது வந்து யார் ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டாலும் அது கல்யாண சுந்தரம் ஆகட்டும், இல்லை வந்து இப்போ இருக்கிற அந்த காளியம்மாள் ஆகட்டும், இன்னும் பலர் ஆகட்டும்,
அப்படி வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குமோன்றது தெரியல. செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் அச்சம் கொண்டவராக தான் தெரிகிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த 8% தாண்டி 15-20 போயிருக்க வேண்டியதை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி. அதெல்லாம் மாற்றிக்கிட்டு கட்சியெல்லாம் நல்லா கட்டமைச்சு பண்ணாலும் அப்படியே ஒரு நாளிலிருந்து சீமான் அவர்கள் இந்த அவரோட போக்கு, நான் அந்த கட்சியை பார்த்துட்டு வந்ததுலையும் முன்னாடி நான் அந்த கட்சியில் இருந்து அதிலிருந்து நான் விலகி வெளியே வந்தேன்ற அடிப்படையில் இன்னும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட 2011 நான் வெளியே வந்தேன். 11 ஆரம்பத்தில். சரி. அதுக்கும் இப்போ 2024க்கும் பார்த்துட்டிங்கன்னா என்றும் மாறாதவராக சீமான் இருக்கிறார். அன்னைக்கு இருந்த சீமான் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் காளியம்மாள் வந்து ஒரு பிசிறு தட்டி விட்டுடலான்ற அளவுக்கு அதை கூட சீமான் அவர்கள் வந்து பேசினது தான் தவறுன்னுட்டு சொல்கிறதுக்கு துணிவு இல்லாமல் என்ன இது எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம்? நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, என்னோட கைபேசி வந்து தானாக ரெக்கார்ட் ஆகுறது, நான் வர்றது ஒரு இடத்துல கைதாகிறேன், காவல்துறை கொண்டு போயிடுது. சரி. இப்போ இந்த பேசும்போது பார்த்து பேசியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதை பற்றி பேசுறதுக்கு அங்கே யாரும் தயாராக இல்லை. ஆக மொத்தம் வந்து ஆபதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற மாதிரி சீமான் வந்து இன்னைக்கு 80% வளர்ச்சி காரணமாக அவர் தான், 16% ஆகாமல் போனதுக்கு காரணமாக அவர் தான். அப்படி இருக்கிறத சுய பரிசோதனை பண்ணணும். பண்ணி, ஏன்னா இப்போ இந்த ஊடகத்திலே வந்துட்டு நான் ஒரு நம்ம நல்ல எண்ணத்தோடு சொல்லணும்னா பின்னூட்டம் எழுதுவானுங்க இப்போ தம்பிங்க. ஆமாம், ஏண்டா நாய உனக்கு இந்த வேலை, புரியுதா? அதில் வந்து இவர் சொரிஞ்சு விட்டு சுகங்கான்றாங்கன்னெலாம் இவர் மேடையில் பேசுவார். நாம் வந்து சொரிஞ்சு விட்டாவது வந்துட்டு நீ வந்து உணர்ச்சி வந்து இனிமேலாவது நல்லா பண்ணு அப்படின்ற அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லுவோம். அதை கூட வந்துட்டு ஏற்றுக்கிடாமல் என்னமோ வந்து ஏசுநாதர் இங்கே வந்து கட்சி ஆரம்பித்த மாதிரி சீமானை வந்து பார்க்குறாங்க. நான் அவர் ஏசுநாதரோ புத்தரோ கிடையாது அவர், சரியா? அவர் ஒரு சாதாரண மனிதன். இப்போ இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் நானே சொல்லியிருக்கேன், நான் 8% 35 லட்சம் வாக்குகள் வந்து மணலை கயிறாத்திருச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பணம் கொடுத்து, அது வந்து ஒரு தனி திறமை தான் கண்டிப்பாக. ஆனால் அந்த திறமையை மட்டும் பாராட்டி நாமளே வந்து நமக்கே புகழ் பாடிக்கிட்டு ஒரு தலைவர் வந்து 1,00,000 பேர் உழைப்பாங்க, ஆனால் என்னால் தான் சொல்லிட்டு அவரே வந்து நினச்சிக்கிடுவார் கற்பனையில், என்ன இவரால் மட்டும்தான் இவ்வளோ நடந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அண்ணா நீ பண்ணுறது தப்பு, நான் அந்த மேடை வெளியே சொல்கிறேன். நீ இன்னும் திருந்தாமல் இருந்தா பாவம் அந்த நாம் தமிழர் என்ன ஆகும்ன்றது தெரியாது. அதனால் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இவர் என்ன பண்ணணும்னா கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். இவர் மேலே உள்ள குற்றங்குறையெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையிலே மறுபரிசீலனை பண்ணி பார்த்து, அப்படி பார்க்கும்போது இவர் அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாருன்னா ஒரு 12% போதும்னு வச்சுங்க. அதை வச்சு ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் ஆக முடியுமா? கண்டிப்பாக கிடையாது, ஆக முடியாது. சரி, தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி வந்து நீங்கள் ஆகலை, அப்போ தெலுங்கர் வந்துடுவார் ஸ்டாலின். ஆமாம், சரியா? இவர் வந்து இன்னொன்று கணக்கு போடுறாரு. தம்பிகள் வந்து பல வலிமையான தம்பிகள்லாம் வந்து அவனை பற்றி அவனோட மரியாதை அவனோட அருமை பெருமையெல்லாம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிடாமல் துரத்தி விட்டுறது மட்டும் இல்லை, போனால் போட்டு இருந்தா இருன்ற மாதிரி பேசுவார். ஆனால் அந்த சின்ன தம்பி இருக்கான விஜய், அந்த தம்பி என்ன பேசுவான், என்ன எழுதுவான், என்ன கொள்கையை சொல்ல போகிறான் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த தம்பி மட்டும் இவருக்கு வரணும், வந்து கூட்டணி வச்சுக்கணும். என்ன ஒரே நான் சொல்கிறது வந்து இவர் ஒரு விஜயகாந்த் வந்து என்னைக்கு வந்து ஒரு அவரோட மரியாதை என்னைக்கு தெரியுமா குறைஞ்சிது? ஊடகத்தில் பேட்டி கொடுக்கார போது தான். பேட்டி கொடுக்கும்போது வந்து அங்கே சட்டசபையிலவே தூக்கி அடிச்சிருவேன்ற மாதிரி பேசினார். அதெல்லாம் தூக்கி போட்டு கண்டமாகிட்டாங்க கட்சியை. ஆமாம்,
என்ன இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாலின் பேட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எப்போ அமைச்சரவையில் எதுவும் மாற்றம் இருக்குமா, உடனே வந்து 2 நிமிஷம் நேரம் எடுத்துக்கிட்டு மாற்றம் போட்டே மாறாது, வெயிட் அண்ட் சி. புரியுதா? இதே மாதிரி வந்து விஜய் இருப்பாரா? என்ன தெரியும் விஜய் பற்றி? இவருக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஒரு அவரால் வந்து அவரும் இவரும் சேர்ந்து என்னமோ முதலமைச்சர் ஆகிற மாதிரியாகவும் இவர் முதல்வராகவும் அவர் துணை முதலமைச்சராகவும் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை. இன்னைக்கு வந்து முழுக்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு கம்பெனி மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க திமுக. விஜய் வந்து நீங்கள் வந்து இத்தனை 15 வருஷமாக கத்தி நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு பின்னாடி பல விஷயங்களுக்கு போராடி இருக்கீங்க. விஜய் எதுக்குமே போராடலை. அந்த ஒரு ரசிகர் மட்டும் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து பாதி என்ன சொல்கிறாங்க, அவரை படத்தை மட்டும்தான் நாங்கள் ரசிப்போம், அரசியல் பிடிக்காது அப்படின்னு. என்ன அப்படி பேசுகிறவனு இருக்கான். இதை வச்சுக்கிட்டு இதை நம்புகிறவர், ஆனால் கூட வந்து உயிர் பொருள் ஆன்மா எல்லாத்தையும் ஒப்படைச்சி கூட போராட வர்றவனை பற்றி நீங்கள் மரியாதையை நினைக்கிறீங்களா? அவனை ஊக்குவிச்சா இன்னைக்கு 100 பேரை வந்து வாக்காளராக கொண்டு வர்றவன் ஒவ்வொருத்தனும் போயிட்டு என்ன பண்ணுவான், 1000 பேரை வந்து வாக்காளர்களை கொண்டு 1000 பேரை வாக்காளராக கொண்டு வருவான். அவனை நீ எப்படி நடத்தணும்? சரியா? இதனால நான் என்ன சொல்வேன்னா, வரப்போகிற தேர்தலில் இவர் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது, இவர் பேசாமல் இந்த விஜயை ஒரு பொருட்டாவே, விஜய் வந்து நீ வர்றியாப்பா, நீ உன் விருப்பப்படி எப்படியாவது கட்சி ஆரம்பித்து கொள்கையை பேசி எதுன்னா ஆகு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். விஜய் நீ எப்படியோ உன் திறமையை ப்ரூவ் பண்ணி நீ ஏதாவது செஞ்சுட்டு போராஜா. ஏன்னா ஈழப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, நான் இந்த சபையில் சொல்கிறேன், ஈழப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினவர். உண்மையா இல்லையா? 2009 அது பெரும் எதிர்ப்பாக மாறும்போது தான் அவர் அதை வேண்டான்னு விட்டாரு. சரியா? அப்படியேப்பட்ட நம்ம இன்னைக்கு வந்து திருமாவர்கள் எவ்வளோதான் நம்ம வந்துட்டு தமிழராக இருந்தும் நம்ம அண்ணன் தம்பியா நினச்சா கூட, நீ திமுகவுக்கு துணை சொல்வதால் உன்னை அண்ணன் தம்பியா நான் உன்னை ஏற்றுக்கிட முடியல. ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இங்கே வாழ்வதற்கு நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, அதனால என்னால் முடியலன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இவர் எந்த நினைப்பில் அன்னைக்கு போனார், அதெல்லாம் ஒரு கேள்விக்குறிவான விஷயம் இருக்கு இல்லையா? அதனால் எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து இவரால் வந்து இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. அந்த விஜய் அவர்களோட அரசியலையும் வருகையை பற்றி பெருசாக கனவெல்லாம் இவர் காங்காமல் விட்டுட்டு இவரோட வேலையை பார்க்கணும். உண்மையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்னா இவருக்கு இருக்கிற இவரோட கட்சிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரே நல்ல முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னா இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குண்ணே, அதிமுக கூட வந்து ஒருவேளை பாஜக கூட்டணி வைக்கலாம். ஆல்ரெடி தேமுதிக ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கு. இப்போ பாமக கூட்டணி வைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒருவேளை பாமக கூட்டணி வந்து அதே பாஜகவில் தொடர்ந்தா மட்டும்தானே இங்கே நாம் தமிழர் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உண்மை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரி. பாமக நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு 2026 அதே பாஜக கூட தொடரலாம். என்ன 5 வருஷமாக வந்து வேற ஒன்றும் இல்லை, ஐயா ராமதாஸ்கிட்ட வந்து இவ்வளோ நாள் அவங்க பையனுக்கு வந்து இந்த மருத்துவத்துறை அமைச்சர் கொடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் முடியல. கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் கூட்டணி வைங்க, மருத்துவத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன ஆவார்னு தெரியாது. புரியுதா? அப்போ அதுவும் ஒரு மதில் மேல் பூனை. எப்போ எதில் ஜம்ப் ஆவாங்கன்னே தெரியும். ஆமாம், சரியா? அந்த மதில் மேல் பூனையை வந்து நீங்கள் நம்ப முடியாது. அந்த பூனை ஏற்கனவே வந்து இந்த இனத்துக்கு எதிரான பாஜக முதுகு மேலே ஏறி உட்காந்துருக்குது. அதனால் அதை வந்து
அதாவது நம்ம வந்து ஒரு கட்சியை வந்து வழி நடத்தும் போது மதில் மேல் பூனைகள்லாம் ஒரு வரிசைப்படுத்தணும். அந்த வரிசைப்படுத்திட்டு நான் ஒரு சீமான இடத்துல இருந்தேன்னா என்னோட முடிவெல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன, மதில் மேல் பூனையெல்லாம் வரிசைப்படுத்துவேன். அந்த மதில் மேல் பூனையெல்லாம் தனியாக தூக்கி உட்கார வச்சுருவேன். அந்த பூனைக்கு கொஞ்சம் பாலெல்லாம் கொடுப்பேன், என் பக்கம் வருதா அப்படின்னு. ஆனால் வரலைன்னாலும் கவலைப்பட மாட்டேன். சரிங்களா? அது போல தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் என்றும் மாறாதவர்கள், இந்த இனத்திற்காக எந்த சூழ்நிலையும் மாறாதவர்கள், அவர்களை ஒரு வரிசைப்படுத்தணும். சரிங்களா? சரி, இந்த மதில் முழு புனையத்தான் பாதி பேர் இருக்கிறாங்க, என்றும் மாறக்கூடிய ஏதாவது வந்து ஒரு இந்த இனத்தை பற்றி கொள்கை இல்லாதவர்களாக தான் கொங்கு ஈஸ்வரன்லேருந்து இன்னும் பலர் இருக்கிறாங்க. இவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்பட. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கிறது அதிமுக மட்டும்தான். எப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்டமைப்போட உள்ள ஒரு கட்சி. சரிங்களா? வாக்கு சதவீதம் அந்த கட்சி போன முறை வராததுக்கு காரணம் இந்த பாஜக. இந்த பாஜக கூட கூட்டணி வச்சது. கண்டிப்பா. சரிங்களா? பாஜக கூட வந்துட்டு நீங்க கூட்டணி வச்சுட்டதுனாலே வந்து இந்த சிறுபான்மையினருக்கெல்லாம் இவங்க எதிரின்னு பயங்கரமா கட்டமைச்சு ஒரு பொய்யான பரப்புரையை வந்து முன்னெடுத்து, அந்த பொய்யான பரப்புரைக்கு இவர் அண்ணன் சீமானும் உட்பட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? நம்மளோட முதன்மையான எதிரி வந்து பாஜக தான், ஆரியன் தான் அப்படின்ட்டார் அவர் வந்து இன்னும் தெளிவாகலைங்க. உண்மையிலே சொல்றேன், நான் சீமான் அரசியல்ல தெளிவு பெறல. சீமான் வந்து அரசியல்ல தெளிவு பெற்றிருந்தா நமக்கு முதன்மையான எதிரி இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீமான் வந்து இன்னும் அரசியல்ல தெளிவு பெறல. பாஜகன்றது வந்து உன்னை தமிழனை மட்டும் ஏமாத்தல, மலையாளத்துக்காரங்களை ஏமாத்துது, கன்னடனை ஏமாத்துது, ஆந்திரா தெலுங்கரை ஏமாத்துது, ஹிந்திக்காரங்களை தவிர எல்லாரும் இல்ல, ஹிந்திக்காரனை கூட ஏமாத்தோம். எல்லாரும் ஏமாத்தி அது வந்து ஒரு ஆட்சியில இருக்குது. என்ன, அப்படி எல்லாரும் ஏமாத்துற கட்சி உங்களுக்கு வந்து முதன்மையான எதிரியா? ஆனா தமிழரை மட்டுமே ஏமாத்தி இந்த 600 வருஷமா வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கமும் இப்பயும் வந்து ஏமாத்திக்கிட்டு இப்ப இந்த கடந்த திமுக ஆட்சியில தெலுங்கு ஆதிக்கம் கொட்டி கட்டி பறக்குது. என்ன, அப்போ உனக்கு ஈழப்படுகொலை யாரால வந்து அத்தனை பேர் ஒரு எம்பிக்களை வச்சுக்கிட்டோம், ஒண்ணுமே வந்து பண்ண முடியலன்றதெல்லாம் கிடையாது. இவர் நினைச்சிருந்தா சோனியா அங்க வந்து மன்மோகன் சிங் ஆட்சி கவுந்திருக்கும். யாரு? கருணாநிதி நினைச்சிருந்தா. அதை கூட செய்யாம ஈழப்படுகொலை நடக்கிறதுக்கு காரணமான ஒரு கட்சியாக வந்து இந்த கருணாநிதி இருக்கும்போது அவர் உங்களுக்கு முதன்மையான எதிரி இல்லையா? சும்மா வந்து இந்த தெருவில் வந்து சிரிப்பு காட்டுறதுக்கு மாதிரி கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி தான் நான் பாடுறேன்டா அப்படி நீ சும்மா இப்படி பாடிட்டு 4 பேர்ட்ட கை தட்டுவாங்கன்னா போதுமா? நீ வந்து உனக்கு 2 மாநிலம் இருக்கு, உனக்கு இங்க என்ன வேலை? என்ன இங்க வந்து தெலுங்கு ஆதிக்க சேட்டை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், நீ தெலுங்கர் ஆளக்கூடாது அப்படின்னு பேசி அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருந்தால், போன தேர்தலே நீ இங்க வந்து அதை பத்தி யோசிச்சிருந்தால், கண்டிப்பா இந்த சீமான் அவர்கள் யோசிச்சிருந்தாலே வந்து திமுக ஆட்சி வந்திருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லிக்கிறது, அடுத்தடுத்து தெலுங்கர் ஆட்சிக்கு வர்றதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார் என்றால் 2026ல இவரோட பயணமே வந்து கேள்விக்குறியாயிடும். இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையை சத்தியமா சொல்றேன், 2026ல தெலுங்கர் ஆட்சி இருந்துட்டு போட்டும் அப்படின்றதுக்கு சாதகமாக நான் வந்து தனியாவே நின்று நான் ஓட்ட பிரிச்சுக்கிறேன். என் தம்பி வந்து அவன் எந்த ஜம்பு எங்க போவான் என்ன கொள்கைன்னே தெரியாது. என்ன பேருக்கு வந்து அவரும் கூட நின்றுட்டு விஜய்க்கு எவ்வளவு ஒரு வாக்கு வரும்னே தெரியாது. அவரும் சேர்ந்து நின்றுட்டு நான் சொல்றேன், நானே நீங்க 2 பேர் சேர்ந்தாலுமே வந்து 20 ஒரு குறைஞ்சது 15 தாண்ட மாட்டேங்க %. ஆமா, நீங்க 2 பேர் சேர்ந்தே நீங்க தாண்ட மாட்டேங்க. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் களம் எல்லாமே மாறி போயிருக்கு. இன்னொரு விஷயம், இவர் தானே கூட்டணின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு கூட்டணி குறித்து எந்த ஒரு பதிலுமே வரல. அது ஒரு மதில் மேல் பூனை தான். அதெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கணும்ன்ற நானு, புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து தெளிவில்லாதவங்க எல்லாம் இவர் மட்டும் நாளைக்கு அறிவிக்கட்டுங்க, திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்
அடுத்து இனிமேல் வந்து இந்த தெலுங்கு நாங்கள் இவ்வளோ நாளாக சொல்லலை, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் தெலுங்கு ஆதிக்கத்தை கொடி கட்டி பறக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாதா இனிமேல் அப்படின்னு மட்டும் அறிவிக்கட்டும் அவரு என்ன. அறிவிச்சிட்டு இந்த ஒற்றை அறிவிப்பு தெலுங்கு மக்களுக்கு எதிரானது இல்லை. சரி, நம்மை ஆள்வது தெலுங்கர்களுக்காக இருக்கக்கூடாது. நாம் தெலுங்கு மக்களோட வாக்கு நமக்கு வேணும். தெலுங்கு மக்கள் இங்கே நல்லா வாழட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், கடை வச்சிருக்கட்டும், எல்லாமே வச்சிருக்கட்டும். ஆனால் ஆள்வது மட்டும்தான் குற்றம்ன்றார்ல, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அப்படி சொல்லும்போது வந்து நாங்கள்லாம் இன்னும் நாங்கள் வெளியில இருந்துக்கிட்டே கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கவங்க, நாங்கள் இன்னும் வந்து ஆதரவா உங்களுக்கு நடப்போமா நடக்க மாட்டோமா? கண்டிப்பா. அப்போ பார்த்துட்டீங்கன்னா எங்கெல்லாம் அவருக்கு எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் கொள்கை கோத்திரம் ஒரு கத்திரிக்காய் என்னன்னே தெரியாது. அவர் வந்து தம்பி வா, தம்பி கூட நான் கூட்டணி வைக்க தயாரு என்ன இது கூட எல்லாம் ஒரு காமெடியாக இருக்குங்க உண்மைக்கு அவரோட போக்கு. இதே விஜய் எதிர்த்து அவர் முன்னாடி பேசியிருக்கிறாரு. என்ன இப்போ வந்து விஜய் நல்லவர் ஆயிட்டாரா? ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாருல்ல, அவர் பேசுறப்ப விஜய் அரசியலுக்கு வருவாரான்னு சந்தேகம் இருந்தது. சரி, நீ வரக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க என்ன, வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. கமலஹாசனையும் ரஜினி அடிக்கிற அடியில விஜய் வரக்கூடாதுன்னாரு. ஆமா, கமலஹாசனையும் போய் கட்டி பிடிச்சிங்க. கட்டி பிடிச்சி இவ்வளவு பெரிய நடிகர் அரசியலுக்கு வர்றது, இவர் வந்த பிறகாவது ஒரு மாற்றம் நடக்கட்டுமே கொடுத்த ஒரு அறிக்கை. ஆமா ஆமா, கமலஹாசன் வந்தாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கட்டுமே. என்ன நடந்துருச்சு? அது போயிட்டு டார்ச் லைட்டை அடிச்சு இங்கே தான் வந்து கள்ளப்பணம் இருக்குது, இதை கருணாநிதி குடும்பம் நீ எடுத்துக்கோன்னு லைட் அடிச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அவரோட கூட்டணி வந்து அதிமுகல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப அதிமுக பத்தி நமக்கே தெரியும், அதோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் கேண்டிடேட்டா தான், வேட்பாளராக தான் அறிவிக்கப்படுவாரு. சீமான் அவர்களுமே முதல்வர் ஆகிறதுக்காக தான் அவரும் இவ்வளவு வருடங்களா போராடிட்டு இருக்காரு. அதே நேரம் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அவங்க முதல்வர் ஆகலனாலுமே அதிமுக அடுத்தபடியான அனைத்து தலைமையுமே எங்களுக்கு தான் வேணும், அனைத்து இடங்களும் எங்களுக்கு தான் வேணுங்கிற இடத்துல போட்டி போடுவாங்கன்ற பட்சத்துல இங்க வந்து முதல்வர் சீட்டுக்கே பிரச்சனை வரும். அப்புறம் எப்படி சீமான் அவர்கள் ஒரு பிரச்சனையும் வராது. அதெல்லாம் வந்து விஜயகாந்த் இருக்கும் போதே அந்த கதை முடிஞ்சு போச்சு அந்த கட்சி. சரியா? அதனால வந்து அந்த கட்சிக்கு மக்கள்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட விஷயம். என்ன, இப்போ 8க்கு மேலே விழுக்காடு உள்ள கட்சியும் வெறும் 1-2 கூட தேராத கட்சியும் அது இருக்குது. சரிங்களா? இன்னும் வந்து தனியாக ஒரு வேளை தேமுதிக போய் நின்றுச்சுன்னா அரை காலுன்ட்டு போயிட்டு சுத்தமாக கட்சி இன்றைக்கே கட்சி எங்கேயுமே கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த கட்சி வந்து அதிமுக கூட துணைக்கு நிற்கலாமே தவிர துணை முதல்வர்னு கூட கேட்டக்கூடாது. சரியா? புரியுது. அப்போ வந்து நம்மளோட தகுதி அறியாமல் கேட்குற விஷயமா மாறிடும். அப்படி ஒரு வேளை கேட்டுச்சுன்னா ராஜா நீங்கள் போயிட்டு வாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை ஒரு அனுப்பிச்சி விட்டணும். என்ன, அப்படி தான் செய்யணுமே தவிர என்ன 2 தமிழரும் சேர்ந்து அவர் முதல்வராக, எடப்பாடி முதல்வராக இருக்கட்டும், இவர் துணை முதல்வராக இருக்கட்டும், என்ன இவர் வந்து தமிழ் தேசிய சிந்தனையெல்லாம் எடப்பாடிக்கு ஊற்றட்டும். என்ன, அவர் ஆல்ரெடி தமிழ் தேசியத்தில் அவர் வந்துட்டாரு. என்ன, அவர் வந்துட்டாரு. இப்போ வந்து இவர் தான் அறிவாளின்னு வேற இப்போ சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன அந்த அண்ணன் தம்பி உறவோட போட்டு நல்லா இருக்கட்டும், நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. தமிழ்நாட்டை வேற எந்த கட்சியுமே சொல்றதை விட வந்து இவர் சொல்றதுக்கு வந்து ஒரு வலிமை இருக்கு. நேரடியாக எதுக்கு கூட்டணி, ஏன் நீ தனியாகவே தான் நிற்பேன்னு சொன்னேன், இப்போ என்ன மாறிட்டேன் சீமான் அவர்களை, ஏன் மாறிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் நிருபரே கேட்டால் கூட ஆமாங்க நான் சொன்னேன், ஆனால் இந்த இங்கே ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்கணும், போகணும் வரணும், என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து கட்சியை கொண்டு வந்திருக்க முடியும், இனிமேலும் வந்துட்டு இந்த 8ன்றத 15 கூட என்னால் மாற்ற முடியும், ஆனால் முதல்வர் ஆக முடியாது. இப்படி வந்து நான் வாக்கு பிரிப்பதன் மூலமாக இங்கே ஒரு தெலுங்கரோட ஆட்சி மீண்டும் வந்துவிடும், வந்து திருப்பியும் வந்து இந்த என்னோட இனத்தை வந்து திருப்பியும் நான் அடமானம் வைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களை கொண்டாடுவாங்களா, கொண்டாட மாட்டாங்களா? கண்டிப்பா. அந்த வாய்ப்பு வந்து சீமான் அவர்களுக்கு பிரகாசமாக இருக்குது. இதை யாரும் தப்பாக எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதை மீறி என்ன
நான் வந்து தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு போயிட்டாலே வந்து திமுக ஆட்சி இருக்கட்டும்னு இவர் முடிவெடுத்துட்டு தான் அர்த்தம். மறைமுகமா இல்ல, நேரடியா. அது வந்து இந்த தமிழ் இனத்துக்கு பண்ற கெடுதலா மாறிடும். இப்போ எனக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா, இப்போ 2026 இருக்கட்டும், இப்போ சீமானவர்கள் இது மாதிரி செய்யக்கூடிய இடங்கள்ல எந்த இடங்கள்ல வந்து திமுக வலுப்பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எதிரணி வந்து இன்னும் குழப்படியாவே இருக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு ஒரு விஷயம் இருக்கும். எந்த இடத்துல திமுக வலுப்பெறுது, எந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் வலு குறையுது? திமுக வந்து வலிமை பெறுவதே வந்து அந்த சுயநல தமிழர்கள் கொண்ட தலைமையிலான கட்சினால தான். திமுகவில் இருக்கிற சுயநல தலைவர்கள், திமுகவில் இருக்கிறவங்க, இப்போ துரைமுருகன் இருக்கிறாரு, இவ்வளோ பழுத்த அரசியல்வாதி, ஞானப்பழம் மாதிரி இருக்கிறாரு. இருந்தும் நேரடியாயோ என்ன நீ முதல்வராக இருக்கிற, என்ன எங்கள் ராமதாஸ் சொன்ன மாதிரி 10,000 பேர் கூட நீ இல்லை, உன் சாதிக்காரன், என்ன நான் எனக்கு வந்து கொடுத்தா என்ன கெட்டு போயிடும் அப்படின்னு கேட்குறதுக்கோ, இதை வந்து ஒரு கருத்தாக வந்து மற்ற தமிழர்கள்ட்ட, பொன்முடி மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லி, டிஆர் பாலு இவங்ககிட்ட எல்லாம் சொல்லி, இப்போ நான் இல்லைப்பா நம்மால் ஒருத்தர் இருக்கலாம்ல தமிழர் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு கூட தகுதியற்றவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பேசினா கூட நம்ம பதவி போயிடுமோ, நமக்கு எங்கேயாவது சைடில் சொருகி ஆப்படிச்சு இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவாங்களோ, அந்த இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவாங்களோன்ற நினைப்புக்கு நீ 100 மதிப்பெண் கொடுத்துட்ற. அப்போ என்ன அர்த்தம்? சுயநலத்துக்கு நீ 100 மதிப்பெண் கொடுத்துட்ற. என்ன அங்கே வந்து இப்போ ஒரு துரைமுருகன் இருந்தால் ஒரு வன்னியர் இருக்கிறான்ற அடிப்படையில் கூட வந்து பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். என்ன பொன்முடி இல்லை டிஆர் பாலு யார் இருந்தாலும் துணை முதல்வர்களாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அந்த சாதியை சார்ந்தவங்களும் நம்மால் இருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்க நாங்களும் எப்பா ஒரு தமிழரை போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். ஆனால் எதுக்குமே வழி இல்லாமல் வெறும் இவர்களோட வெறும் சுயநல கணக்குக்காக என்ன இவர்கள் இந்த முடிவு எடுத்து, உதயநிதியா ரைட் அவரே வரட்டும், அதை விட கொடுமை யார் முன்னாடியே போயிட்டு இவருக்கு பாட்டு பாடுறது. உதயநிதி வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நாங்கள்லாம் வேண்டான்னு சொன்னோமா இப்படின்னு சொன்னால் தான் வந்து திருப்பி ஏதாவது ஒரு பதவி அது எதுன்னு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேவலமாக அப்படி நடந்துக்கிற போக்கு தான் அங்கே இருக்குது. இது வந்து ஒரு காரணம். 2வது காரணம், அந்த துணைக்கு இருக்காங்க பார்த்தீங்களா கட்சிகள், என்ன வெறும் துணைன்னு போயிட்டு கிட்டத்தட்ட துணைவி மாதிரியே மாறிடுறது. துணை அதாவது கூட்டணின்னு போயிட்டு என்ன முழுக்க வந்து கூட்டணியோட அர்த்தத்தை ரொம்ப ஆழப்படுத்துற மாதிரி, நீ வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ன்ற மாதிரி, நீ என்ன ராகம் வேணாலும் பாடு, நான் அதுக்கேற்ற மாதிரி தாளம் போடுறேன்ற மாதிரி எல்லா விசிகாலேருந்து எல்லா கட்சிகளும் வந்து அவர் துணை முதல்வர் ஆக்குறாரா, என்ன ஆகட்டுமே. அங்கே வந்து கார் பந்தயம் நடத்துகிறாங்கன்னா வந்துட்டு இதனால் முதலீட்டை ஈர்க்க முடியும் அப்படின்னு ஒரு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு. எப்படி முதலீட்டை ஈர்க்க முடியும்? இங்கே உள்ளவனை ஈர்க்க முடியல, அந்த பந்தயத்தை போய் பார்க்கறதுக்கு முதலீட்டை எப்படி ஈர்க்க முடியும்? அதனால இவர்கள் இந்த சுயநலம் கொண்ட தலைவர்கள் ஒரு காரணம் திமுக வலுப்பெறுவதற்கு. 3வது காரணம், இன்னும் இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீமான் தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம இருக்கிறார் பாத்தீங்களா, அது ஒரு காரணம். இது வந்து திமுகவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, எதிர்கட்சிகள் வந்து இந்த அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சினா அதிமுக. அந்த அதிமுகவை எப்படா வெட்டி குழியில சாய்ப்போம்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒண்ணு இப்ப எப்படிப்பட்ட நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் புலி இந்த ஆட்டை தூக்கிட்டு பார்க்கும், இந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழலான்னா 3 முதலைங்க இருக்குது. என்ன அந்த 3 முதல்ல வந்து ஒரு பன்னீர்செல்வம் அப்புறம் வந்து இவர் தினகரன், சசிகலா, இவர்கள் அந்த அதிமுக காரங்களை சொல்றேன். சரி சரி, ஓகே. என்ன
நீ எப்படா விழுவ, நீ விழுகிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு நாட்டை வேட்டையாடுறது மாதிரி ஆடு வந்து அந்த ஆடு அண்ணாமலை வந்து இதை இப்படிப்பட்ட நிலைமையில வந்து இந்த ஆடே புலியா மாறணும். என்ன புலியா மாறி சிங்கத்தையும் போட்டு தள்ளணும், இல்ல இந்த பக்கம் புலியையும் போட்டு தள்ளணும், முதலையும் போட்டு தள்ளி அங்கிருந்து தன்னையும் தற்காத்துக்கிட்டு அது ஒரு அரசியலை பண்ணி முன்னுக்கு வரணும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு உடம்பு சரியில்லாத புலியா தான் இருக்கு. இப்போ உடம்பு சரியாயிடும் நான் நம்புறேன். சரி, உடம்பு சரியில்லைனாலும் புலிதான்றீங்களா? ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வலுவிழக்கிறது காரணம் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சீமான் அவர்கள் சேரும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்குமாண்ணே? ஆட்சி தான் இன்னும் கொஞ்சம்லாம் எல்லாம் கிடையாது. நாம் தமிழர் வந்து அதிமுக கூட சேரும்போது நேரடியாக ஆட்சி தான். அது வந்து அவ்வளோதான், டிக்ளேர், வேற இதே கிடையாது. முடிவு தான். ஏன்னா வந்து நான் சொல்கிறேன், நான் அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு 21 22 இருக்குன்னு வச்சுங்க. இவங்க கீழே ஒரு 8 இருக்குது, 29 30 வைங்க. நாளைக்கு வந்து இந்த ரெண்டும் வந்துட்டா நல்லது, ஒரு தமிழர் ஆட்சி வரப்போகுது அப்படின்ற அடிப்படையில் பேசணுங்க. இதை தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு பேசணும். சும்மா நீ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டுலாம் வந்து வாக்கு கிடைச்சிடாது. பிரச்சாரம் தான், கருத்து தான். நீ வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னா இன்னொரு மாட்டு மொழிக்காரர் ஆளக்கூடாது. என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும். இந்த திமுகவோட தலைவரோட சாதியெல்லாம் 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து 50 விழுக்காடு வேலைகள் வந்து பிற மொழியினர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பேசணும். பேசி அப்படி ஒரு அரசி அப்படி அதெல்லாம் பேசுவார். 99 விஷயத்த பேசிடுவாரு. ஆனால் ஒன்றும் பேச மாட்டார். அதான் முக்கியமாக இருக்கும். அதாங்க முக்கியம். இங்கே தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதனால தாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஈழப்படுகொலை வந்து இப்போ எனக்கு கண்ணீர் வரல கருணாநிதி. ஏன்னா அவன் செச்சுறவன் சாகிறவன் தமிழன், நான் ஒரு தெலுங்கரை, எனக்கு கண்ணீர் வரல. என்ன கூடங்குளத்தில் எத்தனை பேர் செத்தானே, அதுக்கு நான் கையெழுத்து போட்டு பணம் வாங்குறேன். அதை பற்றி அழிவு பற்றி எனக்கு கவலை இல்லை. அங்கே காவிரியில் தண்ணி வந்தானா வராட்டானா, நிறையா வந்து ஹேமாவதி ஆனால் அந்தானே கட்டும்போது வந்து ரைட் கட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் எப்படி எல்லாமே வந்து நான் பணம் பார்க்கணுமோ பார்த்துக்கணுன்றது தானே என்னோட நினைப்பாக இருந்தது. அப்போ இந்த மண்ணையும் மக்களையும் இயற்கை பற்றி எந்த இதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு கூட்டம் வந்து ஆண்டுட்டு இன்னையும் வந்து மேலே வச்சு திராவிடன்ற பேரில் திராவிட மாடல்னு சொன்னதுக்காகவே நீ தெலுங்கர் மாடல்னு சொல்லணுமா வேண்டாமா? நீ அதெல்லாம் சொல்லாமல் எனக்கு வந்து நான் 99 விஷயத்த பேசுவார். இதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் நாக்கு வராது. ஆனால் அவர் தான் மிகச்சிறந்த பேச்சாளர் இந்த தமிழ்நாட்டில். காத்திருந்து பார்ப்போம்ண்ணே. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஊடக வாயிலா ஒருவேளை கண்டிப்பாக அங்கே போகலாம், இதை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே. நான் போகாம நானும் விட போகிறதில்ல. ஏன்னா இங்கே அதை பற்றி பேசாமல் தமிழ் இனத்துக்கு விடுதலே கிடையாது. கண்டிப்பாண்ணே. கிடைக்கிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே பேசுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களால் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே.